ஒரு சிலர் தங்கள் ஆசைக்கு சீமானை பேசுகிறது தவறு. சீமான் தெளிவாக சொல்கிறாரு, நான் புலி தனித்து தான் வேட்டைக்கு போவோம், நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகணுன்னு கூட்டணி அரசியல் இதை அது நாய் வேட்டைங்கிற மாதிரி அதை ஒரு கருத்து அதை சொல்கிறார். பட் நீங்கள் அவர் தனித்து போகிறாருங்கிறத பதிவு பண்ணோம். இன்றைக்கி தினமலரில் ஒரு கட்டுரை ABCDன்னு போட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க. ADMK, BJP, காங்கிரஸ், DMK 4 எடுத்து போகிறேன்னு சொல்கிறாப்புல. அதைத்தான் ஊடகங்கள் பண்ணுமே தவிர நீங்கள் பழகிக்கிட்டே சீமாண்ட பழகிக்கிட்டே அவரும் கூட்டணிக்கு வருவார், அவர் கூட்டணிக்கு வந்துடுவார்னு ஆணவத்திலையும் உங்கள் ஆசைக்கு களத்துக்குள்ளே இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அது தவறு. சகோதரர்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க தான் சொல்கிறேன். ஏன்னா அதாவது வார இருந்த நரி வார அறுத்துக்கிட்டால் சொர்க்கத்தை காட்டலான்னு கூட்டணி போனவங்கெல்லாம் சீமானும் கூட்டணி பெறுவாருங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். இது ஒரு அறிவு நாணயமற்ற ஒரு ஜேர்னலிசம், ஒரு இன்டெலெக்சுவல் டிஸானஸ்டி. ஒருத்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லு. இப்போ 4 தடவை தனிச்சு நின்றவர் 5வது தடவை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், தனிச்சு தான் நிற்பார். தனிச்சு நிற்கிறதுல அவர் வளர்ந்துருக்காருன்னு தினமலர் ஆர்டிகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல. தினமலருக்கு நான் பாராட்ட தெரிவித்து வைக்கிறேன். அப்போ 8 வந்து அவர் 16 ஆக்கிட்டார் ஈரோடு கிழக்கில். கமல்ஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி அவர் வந்து எடப்பாடியும் என்டியையும் பலகீனப்படுத்தி வளருவோன்னு உறுதியாக நம்புகிறாரு. இதை சொல்லணும்ல இந்தியா டுடே மணி. சீமான் தனிச்சு தான் போறாரு. கொடநாடு கொலையை பற்றி ஏன் இன்னும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறாரு. ஊழல் அமைச்சர்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அறிவு நாணயம் இருந்தால் பேசுவீங்க. இந்தியா டுடே மணியை நான் பேர் சொல்லியே கேட்குறேன், நீங்கள் பேசணுமா வேண்டாமா? இன்னத்தை யார் சாதிச்சுட்டு எடப்பாடி கூட போய் இன்னும் எடப்பாடி தலைமைன்னா நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், நான்வெண்ணியர் போட மாட்டாங்க, நான்வெள்ளாளர் கூட போட மாட்டாங்க. இந்த ஓட்டெல்லாம் சீமான் எடுத்து எடப்பாடியை தாண்டி வளரலாமே. சில மணிகண்டனுக்கு இது புரியணும், பொங்கலூர் மணிகண்டனுக்கு இது புரியணும், பாண்டைக்கு இது புரியணும். அது 26% பாரு. நான் சொல்ல நடக்குதா, நீ சொல்ல நடக்குதான்னு. 8% சீமான் வருவார், நான் தானே சொன்னேன். சீமானுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறதுனால நான் இந்த இருட்டில் வந்து வெளிச்சத்தை பாய்ச்சி இவ்வளோ அநீதி நடக்கு சீமானுக்குங்கிறத வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு நான் தயங்க போகிறதில்லை. ஏன்னா உண்மை நேர்மை என்கிட்ட இருக்குது. கொள்கை அடிப்படையில் எதிராக இருந்தாலும் ஒரு ஊடக தர்மங்கிறது சீமான் தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு. தொடர்ந்து தனிச்சு போட்டி வளர்ந்ததுனால அடுத்த ஜம்பை பார்க்க போகிறாரு. இடைத்தேர்தலில் நின்று கமல்ஹாசன் தினகரன் பலகீனப்படுத்தின மாதிரி என்டியையும் எடப்பாடியும் பலகீனப்படுத்தணும்னு அவர் நம்புறாரு. இதை ஒரு அரசியல் விமர்சகராது நீதி நேர்மை நாணயம் உள்ள ஒருத்தராக பேசியிருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாவது எழுதியிருக்கா? அவர் பண்ண மாட்டாருங்கிறதோ பண்ணுவாருங்கிறதோ 26% தெரியும். அவர் அதை நம்புறாரு. அப்படி நீ எழுதணுமா வேண்டாமா? நீ பேசணுமா வேண்டாமா? இந்தியா டுடே மணி ஷியாமண்ணன் பேசணுமா வேண்டாமா? குபேந்திரன் பேசணுமா வேண்டாமா? அப்ப யார் நியாயமா நடக்கிறாப்புல? அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் அவர்கள் தற்போது சீமான் அவர்களால் வேதாரண்யம் தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இது எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையும்? இடுமானம் கார்த்திக் ஒரு திறமையான தம்பி. ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அந்த கட்சியிலோட ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர். பல கிராமங்களுக்கும் சென்று பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சி டிபேட்டர். மக்கள் மத்தியிலே அறிமுகமான ஒரு கடுமையான உழைப்பாளி. அவரை வேதாரண்யம் கேண்டிடேட்டாக போட்டது வரவேற்கத்தக்கது. அவர் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டு அங்கே வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக சீமானுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக தான் இடுமானம் கார்த்திக் இருப்பார். நல்ல கேண்டிடேட்டு, நல்ல சரியான தொகுதியில் போட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, இந்த முறை நாம் தமிழர் கட்சியானது நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல்வேறு பேச்சாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் களமிறக்க போகிறதெல்லாம் செய்திகள் வருது. நாம் தமிழர் கட்சிக்கு இது இந்த உதாரணத்துக்கு இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களோ களஞ்சியம் அவர்களோ இவர்களை மாதிரிப்பட்டவர்களும் இந்த முறை வந்து வேட்பாளராக களமிறக்கி அவர்கள் பணி செய்ய போகிறாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார்? நாம் தமிழ் மக்களவைத் தேர்தலில் 39 வேட்பாளரும் மணிமணியாக இருந்தார். ராமநாதபுரம் வேட்பாளர்னாலும் சரி, நெல்லை வேட்பாளர்னாலும் சரி, ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்னாலும் சரி ரொம்ப சிறப்பான வேட்பாளர்களாக நிறுத்தியிருந்தார். அதே மாதிரி நாகப்பட்டினம்னாலும் சரி, தென் கட்சியில் இப்போ இல்லை, அவங்க பேர் என்ன, காளியம்மாள், அவங்கனாலும் சரி, எல்லா வேட்பாளர்களுமே வந்து மிக சிறப்பான வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மீண்டும் அந்த 39 பேரை சிறப்பாக நிறுத்தின மாதிரி 214 பேரையும் மிக சிறப்பாக நிறுத்தினோன்னு 214 கேண்டிடேட்டுக்கு சீமான் முயற்சி தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கேண்டிடேட் வரை தயார் பண்ணிட்டாரு. இன்னும் 134 கேண்டிடேட் தயார் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெயிட்டேஜ் உள்ள கேண்டிடேட்டாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கொள்கைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு தர்க்க ரீதியாக யார் கேட்டாலும் ஏன் நாம் தமிழர், ஏன் அதன் கொள்கைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கேண்டிடேட்ஸை போட இருக்கிறார் சீமான். 234 கேண்டிடேட்டுமே 234 தொகுதியிலுமே ஒரு ஆர்டினரி ஒரு கேண்டிடேட்டை விட எக்ஸ்ட்ராடினரியாக தகுதி திறமை மிக்கவங்க, தர்க்க ரீதியாக கட்சி கொள்கைகளை கன்வின்ஸ் பண்ணக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளிகள், படித்தவர்கள், இளம் வயதினர், இந்த மாதிரி பல அளவுகோலை வச்சு மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக கேண்டிடேட்டை போட போகிறாரு. 39 மக்களவை கேண்டிடேட் எப்படி போட்டாரோ அதே பாணியில் 234 சட்டமன்ற கேண்டிடேட் இருப்பாங்க. சார் இதில் வந்து இப்போ ஏன் 234 சட்டமன்ற கேண்டிடேட்லாம் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் தங்கள் ஆசைக்கு சீமானை பேசுகிறது தவறு. சீமான் தெளிவாக சொல்கிறாரு, நான் புலி தனித்து தான் வேட்டைக்கு போவோம், நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகணுன்னு கூட்டணி அரசியல் இதை அது நாய் வேட்டைங்கிற மாதிரி அதை ஒரு கருத்து அதை சொல்கிறார். பட் நீங்கள் அவர் தனித்து போகிறாருங்கிறத பதிவு பண்ணோம். இன்றைக்கி தினமலரில் ஒரு கட்டுரை ABCDன்னு போட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க. ADMK, BJP, காங்கிரஸ், DMK 4 எடுத்து போகிறேன்னு சொல்கிறாப்புல. அதைத்தான் ஊடகங்கள் பண்ணுமே தவிர, நீங்கள் பழகிக்கிட்டே சீமாண்ட பழகிக்கிட்டே அவரும் கூட்டணிக்கு வருவார், அவர் கூட்டணிக்கு வந்துடுவார்னு ஆணவத்திலையும் உங்கள் ஆசைக்கு களத்துக்குள்ளே இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அது தவறு. சகோதரர்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சீமான் வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நின்னதில் என்டிஏயும் தான் நின்னதில் பலம் பெற்றிருக்கோம், நிற்காததில் எடப்பாடியும் என்டிஏயும் பலகீனப்பட்டிருக்கதாட்டு அவர் நம்புகிறாரு. ஈரோடு கிழக்கில் கிடச்ச 16%, இடைத்தேர்தலே 16 கிடச்சதுன்னு சொன்னால் கொடநாடு கொலையை பற்றியும் பொள்ளாச்சி பாலியல் அந்த விஷயத்தை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் அதிமுக அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பற்றியும் கேட்டு எடுத்த ஓட்டு. செல்லூர் ராஜு வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன பிறகும் சீமானுக்கு விழுந்த ஓட்டு. அதே போல் என்டிஏ நிற்காத போது திப்பு சுல்தானையும் பழனி பாபாவும் தமிழர், பாரதியாரும் தமிழர்னு சொல்லி எடுத்த ஓட்டு. அந்த 16ங்கிறது இடைத்தேர்தலுங்கனால தான் 16. சட்டமன்ற தேர்தல்னால் அது 20 வரை போகும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் களத்தில் நின்ன சீமான் தன் நம்பிக்கையோடு அவர் போகிறாரு. உங்களுக்கு அரசியல் சில விஷயங்கள் புரியலை தெரியலைன்னா உங்கள் ஆசைக்கு பேசக்கூடாது. டெல்லி ராஜகோபால்னாலும் சரி, பாண்டியனாலும் சரி, சீமான் தெள்ள தெளிவாக புலி தனியாக தான் வேட்டைக்காட போகணும்னு சொல்கிறார். அதைத்தான் நீங்கள் சொல்லணும். அவர் வந்து 15 to 20% வாக்கு எடுக்க முடியும்னு நம்புகிறாரு. காரணம் 1லேருந்து 8 வந்ததே எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வந்திருக்காரு. இன்னும் எடப்பாடி அமித்ஷா பார்த்தால அவருக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. எடப்பாடி அமித்ஷா பார்த்தால எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. நானே பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு சொன்னேன். பிஜேபி சரண்டர் ஆகிருக்கலாம், அது வேறு விஷயம். இவர் பிஜேபி கிட்ட போனதில் சீமான் லீடர்ஷிப் ஏறிட்டு எடப்பாடி லீடர்ஷிப் இதாகிடுச்சு. இதை மணி பேசணும், இந்தியா டுடே மணி பேசணும். நாணயமாக நேர்மையாக 4 பேரையும் ஏற்று நிற்கிறாரு சீமான். எடப்பாடி பிஜேபியில் சரண்டர் ஆனாலும் எடப்பாடிக்கு இமேஜ் போயிட்டுங்கிறத இந்தியா டுடே மணி பேசணும். பிரியன் பேச மாட்டார், விட்டுருலாம் அவரை. ஷியாமணனுக்கு தெரியும், பேச மாட்டார். இவர் பாண்டே பேசணும், டெல்லி ராஜகோபாலன் பேச மாட்டார். என்றாலும் உண்மை இது தானே. சீமான் 4 பேரையும் ஏற்றுனுக்கனால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் மக்களவை தேர்தலில் ஒருத்தர் வந்து 8% வாக்கு எடுத்துட முடியுமா? நான் தான் 8% எடுப்பாருன்னு சொன்னேன். அண்ணாமலை பவர்ஃபுல்லாக இல்லைன்னா 12 எடுத்திருப்பார், நான் 8 எடுப்பாருன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்? திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்தே அடித்தார் அவர். அப்போ 4 பேரையும் அடித்து ஒருத்தர் நிற்கிறான்னா இவன் பெரியவன் தான் அப்படின்னு மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்தாங்க. 8% மக்களவையிலே வாக்களித்தாங்க. இப்போவும் ABCDன்னு 4 பேரையும் எதுக்கிறாரு அவர். ஈரோடு கிழக்கில் எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதில் பலகீனம் அடைஞ்சிட்டதா நம்புகிறாரு. என்டிஏ நிற்காததில் அவங்களும் பலகீனம் அடைஞ்சிட்டதா அதை நம்புகிறாரு. ஒரு 20% வாக்கு வரை நெருக்கி எடுக்க முடியும்னு அவர் களத்துக்குள்ளே தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக போகிறாரு. விஜய் பற்றி வரக்கூடிய செய்தியெல்லாம் அது செய்தி அரசியல், இது செயல் அரசியல், அது ஏட்டு சுரக்க அரசியல். அது 234 கேண்டிடேட்டும் போட முடியாத ஒரு விஜய், இன்எலிஜிபிள் விஜய். கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லைன்னு விஜய் கடந்து போகிறார். விஜயை பற்றி ஜாலியாக என்ன கேட்டாலும் பேசுகிறாருன்னா விஜய் எலிஜிபிள் ஆள், இன்எலிஜிபிள் ஆள். கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. 39 போட முடியாது. 234
எப்படி போட்டுவிட போகிறாருன்னு அவரை கடந்து போயிட்டுருக்கிறாரு. களத்துக்குள்ளே நின்று விஜய் கம்பேரிசனும் தனக்கு பலந்தாங்கிறதுல அவர் போனார். இதைத்தான் ஊடகவியலாளர்கள் புரிஞ்சுக்கிடணும்னு பேசணும். இன்றைக்கி தினமலரை நான் பாராட்டுறேன், ஏபிசிடின்னு போட்டதை பாராட்டுறேன். அதே மாதிரி நேற்று தினத்தந்தியும் ஏபிசிடின்னு போட்டு ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே நாளையும் அவர் எதுக்காரங்கிறத போட்டதை பாராட்டுறேன். நாளையும் எதுக்குறனால மக்கள் மத்தியில் மக்களை நம்பி துணிச்சலாக எதுக்குறானேங்கிற ஒரு இதில் மிகப்பெரிய ஆதரவு வருது. சீன மிங்கில் மாதிரி ஆதரவு பெறுவேன்னு அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இடும்பவனம் கார்த்திக் அதில் நல்ல சிறப்பான கேண்டிடேட், நல்ல ஒரு கேண்டிடேட்டாக தான் போட்டதாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இப்போவே சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது அதுவே வந்து ஒரு முன்னறிவிப்பு தானே. நாங்கள் கூட்டணி கிடையாது, ஒரு கூட்டணி போகிறாங்க அப்படின்னா அவர்கள் தொகுதி எந்த தொகுதியும் பங்கீடு செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நேரடி அறிவிக்கிறது அப்படிங்கிறதே வெளிப்படையாக சொல்கிறது தானே கூட்டணி இல்லைங்கிறது. ஆனாலும் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது அதாவது வாழர்ந்த நரி வாழை அறுத்துக்கிட்டா சொர்க்கத்தை காட்டலான்னு கூட்டணி போனவங்கெல்லாம் சீமானும் கூட்டணி பெறுவாருங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். இது ஒரு அறிவு நாணயமற்ற ஒரு ஜேர்னலிசம், ஒரு இன்டெலெக்சுவல் டிஸானஸ்டி. ஒருத்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லு. இப்போ 4 தடவை தனிச்சு நின்றவர் 5வது தடவை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், தனிச்சு தான் நிற்பார். தனிச்சு நிற்கிறதுல அவர் வளர்ந்துருக்காருன்னு தினமலர் ஆர்டிகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல. தினமலருக்கு நான் பாராட்ட தெரிவித்து வைக்கிறேன். அப்போ 8 வந்து அவர் 16 ஆக்கிட்டார் ஈரோடு கிழக்கில். கமலஹாசனும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி அவர் வந்து எடப்பாடியும் என்டியையும் பலகீனப்படுத்தி வளருவோன்னு உறுதியாக நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையில் அவர் போகிறாருங்கிறதான் நீங்கள் பதிவு பண்ணணும். அதுதான் ஒரு ஆனஸ்டான ஒரு விஷயம். உன் விருப்பத்துக்கும் ஆசைக்கு நீ பேசிகிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை. தரவுகளோடு பேசணும். ஆசைக்கு கூட நீ பேசிட்டு போ. ஆனால் சீமான் புலி தனியாக தான் வேட்டைக்கு ஆடணும்னு சொல்கிறாருங்கிறத சொல்லு. என்ன மாதிரி 4 தடவை நின்றவர் 5வது தடவை தனியாக நிற்பாருங்கிறத ஒரு நாணயமாக நீ சொல்லணும். இதுதான் ஜேர்னலிசம்ங்கிறது. நீ உங்கள் விருப்பத்துக்கு பேசுகிறது வந்து நியாயமாகாது, நாணயமாகாது, ஒரு அறமற்ற செயல். அதை செய்யக்கூடாதுங்கிறதா நம்ம கருத்து. ஏன்னா அவர் தனிச்சு நிற்கிறதுல அடுத்த கட்ட ஜம்பிங் வந்துடும். எடப்பாடி இமேஜ் விழுந்துட்டு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காதில் எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார். ஸோ எடப்பாடியை வந்து மீண்டும் பலகீனப்படுத்துறது ஈஸி. அதைத்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூரில் நின்னதுனால தான் கமலஹாசனையும் தினகரனையும் அவர் பலகீனப்படுத்தி மேலே வந்தார். அதே இதை வந்து இப்போ என்டிஏயையும் எடப்பாடியும் பலகீனப்படுத்த முடியும்னு அவர் நம்புகிறாரு. நீ நம்பலைன்னா அது இடைத்தேர்தானு சொன்னால் அதை பேசிக்கோ. ஆனால் சீமா நம்புறாருங்கிறத வந்து நீ மறுக்காத. அது அவருக்கு நம்பிக்கை. அவர் கடந்த காலத்தில் கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி என்டிஏயும் எடப்பாடியும் பலகீனப்படுத்த முடியும்னு அவர் நம்புகிறாரு. அது வந்து மக்கள் களத்துக்குள்ளே வராதவங்கள பெருசாக சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அதுதான் மக்கள் பார்வை. அது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து எடப்பாடி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வரல. அதிலே அவர் அடிபட்டுட்டார். இப்போ ராமதாஸ் இல்லைன்னா அவரால் வட தமிழகத்தில் 3வது போயிடுவார். ராமதாஸ் தான் அந்த விக்கிரவாண்டியில் ஸ்கோர் பண்ணவர். சீமான் களத்துக்குள்ளே நின்னாருங்கிறது சீமானுக்கு மெரிட்டு. அடுத்தபடியாக ஈரோடு கிழக்கில் கமலஹாசன் இவர் சீமான் நின்னது பெரிய மெரிட் ஆகிட்டு. பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியார், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியார், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், சீமான் வர்சஸ் ஸ்டாலினுங்கிறது பெரிய பெருசாகிட்டு. அடுத்தால இன்னொன்று எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மனச்சாட்சி படி சொல்கிறேன். சும்மா என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ஆசைக்கு விஷயத்தை பேசக்கூடாது. சீமான் மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் மேட்டர் எடுக்கிறார். தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு கேட்டார். சைத துரைசாமி அண்ணனை எடுத்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இன்னைக்கு கேபி முனிசாமி நண்பர் தான் அவர். மேல்பாதி மங்கலத்தில் பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டவர் மேல்பாதி மங்கலத்தில் பறையர்கள் கோயிலுக்கு போகணும், திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழையணும்னு கேட்டாரா? பறையர்கள் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சிவி சண்முகம் பெரிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், உங்கள் அப்பாலாம் எம்பியாக இருந்தவர், கேட்டாரா? அப்போ இவர் நம்ம ரவிக்குமார் எம்பி, விழுப்புரம் எம்பியே சொல்கிறாரு, அண்ணன் பாமகவோட மோசமாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்காங்க, அதிமுக கட்சியின் தன்மையை மாறிட்டு ஜெயலலிதா இருந்தால் இப்படி ஒரு இது இருக்குமான்னு ரவிக்குமாரே பேசுகிறாரு. அப்போ சீமான் மேல்பாதி மங்கலத்தில் வந்து பறையர்கள் கோயிலுக்கு போகலன்னா நானே களத்துக்குள்ளே நின்று பூந்து வருவேன், பசுமான் முத்துராமலிங்கத்தேவர் பாணியில் நான் உள்ள வருவேன்லாம் அவர் சொல்கிறாருன்னா, அவர் வந்து பாமக இருக்கக்கூடிய அலைன்ஸில் போக விரும்புகிறாரா? இல்லை. அதிமுக அலைன்ஸில் போக விரும்புகிறாரா? இல்லை. அப்போ அவர் திமுக அரசை எடுத்துட்டு இதை பேசுகிறாருன்னா பறையர் சமூகத்தை கன்சால்டேட் பண்ண விரும்புகிறாருன்னு அர்த்தம். இதை நீ நாணயமாக சொல்லணும். அவர் கன்சால்டேட் பண்ணுறாரு பண்ணலைங்கிறதுல நீ மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா சொல்லிக்கோ. நான் கன்சால்டேட் பண்ணுவார், சக்ஸஸ் பண்ணுவார், ரெட்டலைக்கு போட்ட பறையர்கள் சீமானுக்கு போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சீமானோட ஸ்டாண்ட் என்னன்னு தெளிவாக சொல்லணும். ஸ்டாண்ட் என்னன்னு நீ தெளிவாக சொல்லணும். பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சொன்னால் சீமான் மட்டும்தான் பஞ்சமர் நிலத்தை மீட்கிறதுக்கு களத்துக்குள்ளே நிற்கிறாரு. தேனியில் கூட பஞ்சமர் நிலத்தை மீட்க மக்கள் உடனே போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பஞ்சமர் நில மீட்புங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. வேற எந்த கட்சியும் அதுக்குள்ளே நிற்கல.
பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னா சீமான் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிறாரு. பொது தொகுதியில் 20 பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் கூடுதலாக போடுவோன்னு சொன்னால் சீமான் மட்டும்தான் அதுக்குள்ளே நிற்கிறாரு. அப்போ இப்படி மற்றவங்க எடுக்காத இஷ்யூ எடுத்து சீமான் நிற்கிறாருன்னா என்ன நோக்கம் அவருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் எடுப்பேன்னு சொன்னால் எடப்பாடி எடுக்கல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக இன்னும் எடுக்கல, மத்திய அரசுகள் காங்கிரஸும் பாஜகவும் எடுக்காது, இதுவரை யாரும் எடுக்கல, நான் எடுப்பேன்னு சொல்கிறாரு. கச்சத்தீவு மீட்பில் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாருமே துரோகம் வச்சுட்டாங்க, எல்லாருமே நாடகம் போடுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தெளிவாக 4 பேரையும் அடித்து போகிறாருங்கிறத அறிவு நாணயத்தோட இந்தியா டுடே மணி பேசணும். இந்தியா டுடே மணி அறிவு நாணயத்தோட இதை பேசணும். அல்லது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த சந்தேகத்தை கூட பேசிட்டு போங்க, அது உங்கள் உரிமை. இன்றைக்கி அவர் தெளிவாக நிற்பாருன்னு நான் சொல்கிறேன். குறிப்பாக மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலில் நிற்கிறாருன்னா அதிமுக பாமக அணிக்குள்ளே போகிறதுக்காக அவர் அரசியல் பண்ணுறாரு. அப்போ தெளிவாக பறையர் சமூகத்தை முன்னிறுத்தி தனிச்சு போக நிற்கிறாரு. அதே மாதிரி வண்ணார், நாபிதர், குயவர் போன்ற சமூகங்களை முன்னிறுத்தி தனிச்சு நிற்கிறாரு. நார்வேல குயவர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார். குயவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தம்பி அனௌன்ஸ் பண்ணிட்டார், முத்துக்குமாரா. இது கோயம்புத்தூரில் நாவிதர் சமூகத்தை சேர்ந்த ஒரு படித்த ஒரு கல்வியறி மிக்க ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஒரு சகோதரியை நிறுத்த போகிறாரு. திருச்சியில் ஒரு நாவிதர் சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்த போகிறாரு. இதே மாதிரி போயர், ஒட்டர், வெட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர் இவங்களெல்லாம் பார்த்து சமூக பிரதிநிதி புரட்சியாட்டு நான் கேண்டிடேட்டை நிறுத்துவேன்னு சொல்கிறார். அதே மாதிரி தேவி, திருநங்கை சகோதரி, அவங்களுக்கு கேண்டிடேட்டை நிறுத்ததுக்கு அவர் வராரு. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களை கேண்டிடேட்டாக நிறுத்துவேன்னு நிற்கிறாரு. ஸோ எல்லாமே அவர் புதுமையாக மற்ற கட்சியிலேருந்து மாறுபட்டு நிற்கிறனால நான் வளர்றேன்னு நிற்கிறாரு. ஸோ அந்த போல்ட்னஸ் தான் அவரை வளர்க்குது, ஹீரோயிசம் தான் அவரை வளர்க்குது. 4 கட்சியும் ஏற்றிருக்கூடிய ஹீரோயிசம் தான் அவரை 8, 16, 20 கொண்டு போவதுக்குள்ள சூழல் வருது. அதை நம்பி அவர் தெளிவாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கேடர்ஸையும் சமூக நீதி புரட்சியையும் நீங்கள் அதை ஊனப்படுத்துறது மாதிரி உங்கள் நக்கல் நையாண்டி, கிண்டல் கேள்வி இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா சமூக நீதிக்கு எதிரானவங்க. பெரியாரை பற்றி பேசுகிற யாராவது மேல்பாதி மங்கலம் கோயில் இதில் சீமான் போனதை பாராட்டுறீங்களா? அப்போ உங்கள் பெரியார் இதே போலி வருஷன் ஆயிற்று இல்லையா? மேல்பாதி மங்கலம் இதில் பெரியாருக்கு பாரதனா கேட்க போகிறாரு KP முனிசாமி. ஐயா நீங்கள் பெரியாருக்கு பாரதனான்னு சொல்லி செங்குந்தர் சமூக நீதியும் பறையர் சமூக நீதியும் சூறையாட முடியாது நெத்தி பொட்டில் அடித்தால கரெக்டாக அவருக்கு உள்நோக்கத்தையும் உள்கடைக்கையும் அடித்து தூக்குனேன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது? நம்ம தாளக்கிடப்பாறை தற்காப்பதி தர்மன் ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவங்க, தெய்வ திருமன் தாளிங்க நாடார் தொண்டனா பொதுவில் களத்தில் வந்தவன். யார் சமநீதிக்காக சொன்னாலும் மாறுபட்ட கொள்கை இருந்த சீமானாலும் உண்மையை நான் சொல்லதுக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த வகையில் நான் சொல்கிறது உண்மையா சரியா இல்லைன்னு பாருங்கள். அப்போ எப்படி ஒருத்தர் மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு உள்ள பிரச்சனைக்காக உள்ளே போயிட்டு அதிமுக அதில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக, அதில் கருத்து சொல்ல முடியாத அதிமுக, அதில் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவோட ஒருத்தர் கூட்டணி வைப்பார். அப்போ உங்களுக்கு ஓட் ஆன்சரபிலிட்டி எப்படி வரும்? அப்போ அவர் இதை மையமாக வச்சு கன்சல்டேஷனுக்கு போகிறாரு. கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி அரசியலை பண்ணுறாரு. அதை தினமலர் தெளிவாக எழுதியிருக்காங்க. தினமலருக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தினமலர் விமர்சிக்கக்கூடிய நாம் நல்லா எழுதுனா பாராட்டிட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த விமர்சன சகோதரர்களும் உண்மையை சொன்னால் மணியை நம்ம பாராட்டிட்டு போகிறோம், பாண்டையை பாராட்டிட்டு போகிறோம். நமக்கு யார் மேலேயும் வெறுப்போ ஏதோ கிடையாது. நீங்கள் உண்மையை சொல்லலை, நியாயத்தை சொல்லலைங்கிறக்காக தான் உங்கள் பேரை சொல்லி உங்களை அடிக்கிறேன். அப்போ தான் உங்களை 4 பேர் சொல்லுவான், ஐயோ நம்ம உண்மையை சொல்லலையே, இனிமேல் உண்மையை சொல்லணுங்கிற ஒரு நல்லெண்ணம் உங்களுக்கு வருங்கிறதுல பார்க்குறேன். சீமான் தனித்து தான் போகிறாரு, தெளிவாக போகிறாரு. தனிச்சு போகிறதே பெரிய ஹீரோயிசம்ங்கிறத காட்டும். அந்த வகையில் இடும்பாவனம் கார்த்திகை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. சார், இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, சீமானவர்கள் தனித்து நின்ற 8 விழுக்காடு வந்திருக்காங்க. இப்போ அவர் கூட்டணி போவாருன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறானது. அவருடைய தனித்துவமான பாணியில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவர்கள் 8 விழுக்காடு வாக்கு மதிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன பலருமே இப்போ அவர் அங்கீகரிக்கலாம். உண்மையில் 8 விழுக்காடு மிகப்பெரிய வாக்கு தான். ஆனால் இதற்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதுக்காக கூட்டணி போங்க, தனியாக நின்னீங்கன்னா பலன் அளிக்காதுங்கிற மாதிரி ஒரு பார்வை முன் வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சீமானவர்கள் கூட்டணிக்கு போகணும் வெளியே ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு. தப்பு. எடப்பாடி கூட சேர்ந்து தோத்துட்டுன்னா இவர் பறையருக்காகவும் செங்குந்தருக்காகவும் அகமுடையாருக்கும் உடையாருக்காக நிற்கிறாரு. அவர் வன்னியர் ஆதிக்கத்துக்காக நிற்கிறார். அவர் 10.5 வன்னியர் கொடுத்து CV சண்முகம், KP முனிசாமி, வீரமணி இதெல்லாம் வச்சு நிற்கிறாரு. அது கூட்டணிக்கு போகிறதே அவர் இல்லை, தனியாக தான் போகிறாங்கிறாரு. கூட்டணிக்கு போனாலும் அது தேராத. எடப்பாடியை வச்சு ஓட்டு விக்கிரவாண்டியில் வரலையே, பொருந்தா கூட்டணியாக தான் போகும்னு சொல்லி எடப்பாடியை வச்சு விக்கிரவாண்டியில் ஓட்டு வரலையே. எடப்பாடியை பலகீனப்படுத்தி எழும்பிட முடியும்னு நினைக்கிறாரு. ரெட்டலைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால சீமானுக்கே போடணும்னு பறையர்கள், அகமுடையார்கள், உடையார்கள், செங்குந்தர்கள், கிராமணி, மீனவர் போன்ற பல சமூகங்கள் முடிவெடுத்துட்டாங்க. நமக்கு ஃபீட்பேக் அப்படி வருது. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதியை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி கூட போகணுன்னு சீமானுக்கு என்ன வந்தது?
எடப்பாடியை பலவீனப்படுத்தானே எட்டு வந்திருக்கிறாரு. எடப்பாடியை கொடநாடு கொலையை பற்றி இவர் செல்லூர் ராஜி நோட்டாக போடுங்கன்னு சொன்ன பிறகு தானே உங்களை கொடநாடு கொலையை பற்றி பேசி தானே 16 வந்திருக்கிறாரு. அது எதுக்கு அவர் இதுக்கு எடப்பாடி கூட போனோம்? உனக்கு அரசியல் விவரம் தெரியல, களத்துக்குள்ள நடக்குன்னு தெரியலன்னா யார் என்ன செய்ய முடியும்? பாண்டியா கூட உட்காரட்டு நான் பாண்டியிட்ட பேசுகிறேன், ஜேபிசி ஸ்ரீராம் என்கிட்ட உட்காரட்டு நான் விலைக்கு பேசுகிறேன். சீமானுக்கு நிலைப்பாடு சரி. எடப்பாடி கூட போனால் 1% தானே எடப்பாடி போராட்டத்தை ஆதரித்து விக்கிரவாண்டியில் கிடச்சிது. எடப்பாடி அடித்து 8% மேலே போயிட்டார, 16க்கு போயிட்டார. அப்போ எடப்பாடி அடித்தாதான் சீமானுக்கு லாபம். இது என்டிஏ நிற்காதது சீமானுக்கு லாபம். தெளிவாக சீமான் 16க்கு மேலே கொண்டு போவாருங்க சூழலில் இருக்கும்போது இவ்வளோ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சீமான் கூட்டணி போகிறாருன்னு பேசுகிறது அயோக்கியத்தனம், வரவேற்கத்தக்கது. களத்தில் சீமான் எப்படி நிற்கிறாருன்னு புரியாமல் அதை பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. அது சார் நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் சீமான் அவர்கள் அதிமுக அடிச்சு தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ எதிர்த்தரப்பினர் சொல்கிறது மாதிரி எம்எல்ஏ சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? எங்க அதில் தோற்று ஆகலைன்னா சீமானே முடிஞ்சு போவாருங்க, அதோட முடிச்சு கட்டிடுவாங்க. ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க. அந்த எதுக்குங்க எடுக்கணும்? எடப்பாடியை பலவீனப்படுத்த முடியும். விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் இல்லாத எடப்பாடியை 20லேருந்து அவர் ஒரு 5ஆவது பலவீனப்படுத்த முடியும்னா அவரை பலவீனப்படுத்தி 5, என்டிஏ பலவீனப்படுத்தி ஒரு 6ன்னா சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற அளவுக்கு 2வது இடத்துக்கு சீமான் வந்துருவார. அதை ஏன் விட்டு கொடுத்துட்டு சீமான் போனோம்? நிச்சயமா அது பெரிய எடப்பாடி கூட போய் தேமுதிக ஜெயித்துட்டாங்களா? எடப்பாடிகிட்ட போய் கிருஷ்ணசாமி ஜெயித்துட்டாரா? எடப்பாடி கூட போய் முபாரக் ஜெயித்துட்டாப்லையா? என்னத்தை யார் சாதிச்சுட்டா? எடப்பாடி கூட போய் இன்னும் எடப்பாடி தலைமைன்னா நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், நான்வெண்ணியர் போட மாட்டாங்க, நான்வெள்ளாளர் கூட போட மாட்டாங்க. இந்த ஓட்டெல்லாம் சீமான் எடுத்து எடப்பாடியை தாண்டி வளரலாமே. சில மணிகண்டனுக்கு இது புரியணும், பொங்கலூர் மணிகண்டனுக்கு இது புரியணும், பாண்டைக்கு இது புரியணும். அது 26% பாரு. நான் சொல்ல நடக்குதா, நீ சொல்ல நடக்குதான்னு? 8% சீமான் வருவார் நான் தானே சொன்னேன். நிச்சயமா இப்போ நீங்கள் 1000 பேர் சீமான்கிட்ட கூட்டணின்னு காவடி எடுத்தா கூட எங்கள் அண்ணன், என் கருத்து என் மனசில் இருக்கிறத எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, நான் சொல்ல கருத்து இல்லை. சீமான் மனசில் தெளிவாக இருக்கிறத எங்கள் அண்ணன் சொல்கிறாருன்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு சீமான். ஸோ அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. வெளியிருந்து என்ன தான் சொன்னாலும் அவரோட முடியல. வெளியிருந்து சொல்லவங்க புரியாமல் சொல்கிறாங்க, அவங்க சுய விருப்பத்துக்கு பேசுகிறாங்க. சீமான் தான் எடப்பாடியை பலவீனப்படுத்தி தட்டி தூக்கி கமலாசன் தினகரனையும் பலவீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியை தட்டி தூக்கி வளர முடியும் நினைக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதில் எடப்பாடி பலவீனப்படுவார்னு நினைக்கிறாரு. என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதில் என்டிஏ பலவீனப்பட்டு நினைக்கிறாரு. தெளிவாக தானே அவர் போகிறாரு, வளர்ந்துட்டு தானே போகிறாரு. இன்னைக்குள்ள தினமலர் ஆர்டிகளை பாருங்க, ஏபிசிடி எதிர்ப்புங்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்குது. போல்டா இருக்கிறாயா, 4 கட்சியும் எதுக்குறாயா, இவன் தாயா போல்டு, மக்களை நம்பி நிற்கிறாயான்னு பெரிய ஒரு ஹீரோயிசத்தை கொடுக்குது. அதில் தான் வளர்றாரு. நானும் தெளிவாக சொல்கிறேன், விஜய் எடப்பாடி கூட்டணியே விரும்புகிறாரு. கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார். அதிமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்களை ஏன் ஸ்டாலின் கைது செய்யலைன்னு கேட்க மாட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேச மாட்டார். பொள்ளாச்சி பாலியல் மேட்டரை பற்றி பேச மாட்டார். ஸோ ஒரு அதிமுக கூட்டணி அவர் ஆசை இருக்குது. ஏன் பாஜகவுக்கும் அது ஆசை இருக்குது. அண்ணாமலையும் இதை கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார். தம்பியான் கொடநாடு கொலையை பற்றி பேசலைன்னு சீமானே பேசியிருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை மேலே ரொம்ப பாசமாக பண்ணியிருக்காருன்னு அரசியல் சூழ்நிலை தெரியுது. இந்த 18% ஓட்டு அண்ணாமலை சென்றிக்கான ஓட்டு. அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா இதில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும்னு சீமானுக்கு அதில் தெளிவாகவே தெரியுது. இந்த 18ல் பெரிய அளவு ஓட்டு சீமான் தலைமைக்கு வரும், எடப்பாடிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சீமானுக்கு தெளிவாகவே தெரியுது. அதில் தெளிவான பாதையில் சீமான் அந்த இதில் போகிறாரு. அதனால தான் அண்ணாமலையை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாரு விஜய். அண்ணாமலையும் பாஜகவும் கொடநாடு கொலையை பற்றி பேசலை. கொடநாடு கொலை என்னாச்சுன்னு வானதி பேசலை, தமிழிசை பேசலை. நாட்டில் நடந்த ஒரு கொலை, அந்த கொலை குற்றவாளிகளை ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி ஏன் செயல்படுத்தலைன்னு யாரும் கேட்கல, சீமான் மட்டும் கேட்குறாரு. அப்போ இதை சொல்லணும்ல இந்தியா டுடே மணி. சீமான் தனிச்சு தான் போகிறாரு. கொடநாடு கொலையை பற்றி ஏன் இன்னும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாரு. ஊழல் அமைச்சர்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அறிவு நாணயம் இருந்தால் பேசுவீங்க. இந்தியா டுடே மணியை நான் பேர் சொல்லியே கேட்குறேன், நீங்கள் பேசணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் தப்பாலாம் பண்ணுறீங்க, நயவஞ்சக செயலெல்லாம் ஈடுபடுறீங்க. அப்போ என்ன அவரும் நம்புகிறாரு, மக்கள் முடிவு பண்ணிட்டு அவர் இப்படி நம்பி போறாருங்கிற உண்மையை நீங்க சொல்லணுமா வேண்டாமா? அடுத்து பாமக டாக்டர் எம் கொடநாடு கொலையை பற்றியும் ஊழல் அதிமுக அமைச்சர்களே இன்னும் கைதாகலன்னு பேசல. அப்போ அவரும் அதிமுக அலைன்ஸை விரும்புறாரு. அடுத்து செங்கோட்டையன் வேற ரூபத்தில் இருக்காரு. அப்போ இந்த 3 பல நிரூபிக்காத விஜயும், பல நிரூபித்த பாஜகவும், பல நிரூபித்த பாமகவும் அதிமுக கூட்டணியை விரும்புறாங்க. அதுக்கேற்ற அரசியலை பண்றாங்க. கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டாங்க, பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேச மாட்டாங்க, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேச மாட்டாங்க. இது
அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் இன்னும் ஸ்டாலின் கைது செய்யலன்னு கேட்க மாட்டாங்க. சீமான் தனிச்சு போட்டியிட முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அன்னைக்கே மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே தம்பி அண்ணாமலை ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலன்னு கேட்டார். ஜான ஆரோக்கியசாமி போன்றவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதே ஜான ஆரோக்கியசாமி போன்றவங்க இருந்தும் கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசலைன்னா எடப்பாடிக்காக ஏங்கி தவிச்சு காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 234 போட்டியிட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவரை கருத்து கணிப்பில் 214 வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதுவே மோசடி இல்லையா? நிச்சயமா. நீங்கள் தனிச்சு போட்டியிடுறதுக்குள்ள ஒரு வீகத்தை அமைச்சு கொடநாடு கொலையை பற்றியே பேசலை. அப்போ உங்களை 214 எப்படி போட்டுக்கிட்டீங்க? நீங்கள் 39 போட முடியாதவங்க, கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எப்படி 214 எலிஜிபிளாக போட்டுக்கிடுவீங்க? ஸோ இதெல்லாம் ஊடகத்தில் சீமானுக்கு ஒரு அநீதி நடக்குது. நான் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவன் தான், இந்துத்துவா கொள்கை கொண்டவன் தான். இன்றைக்கி கூட எங்கள் கொள்கை தான் எதுக்குறாரு. சகோதரர் அண்ணாமலையை பாராட்டக்கூடிய சீமான் கொள்கை அடிப்படையில் எதுக்குறாரு. கொள்கை அடிப்படையில் அவர் கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன், அது வேறு விஷயம். ஆனால் சீமானுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறதுனால நான் இந்த இருட்டில் வெளிச்சத்தை பாய்ச்சி இவ்வளோ அநீதி நடக்கு சீமானுக்குங்கிறத வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு நான் தயங்க போகிறதில்லை. ஏன்னா உண்மை நேர்மை என்கிட்ட இருக்குது. கொள்கை அடிப்படையில் எதிராக இருந்தாலும் ஒரு ஊடக தர்மங்கிறது சீமான் தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு. தொடர்ந்து தனிச்சு போட்டி வளர்ந்ததுனால அடுத்த ஜம்பை பார்க்க போகிறாரு. இடைத்தேர்தலில் நின்று கமல்ஹாசன் தினகரன் பலவீனப்படுத்தின மாதிரி என்டிஏயும் எடப்பாடியும் பலவீனப்படுத்தணும்னு அவர் நம்புறாரு. இதை ஒரு அரசியல் விமர்சகராது நீதி நேர்மை நாணயம் உள்ள ஒருத்தராக பேசியிருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாவது எழுதியிருக்கா? அவர் பண்ண மாட்டாருங்கிறதோ பண்ணுவாருங்கிறதோ 26% தெரியும். அவர் அதை நம்புறாரு. அப்படி நீ எழுதணுமா வேண்டாமா? நீ பேசணுமா வேண்டாமா? இந்தியா டுடே மணி ஷியாமண்ணன் பேசணுமா வேண்டாமா? குபேந்திரன் பேசணுமா வேண்டாமா? அப்போ யார் நியாயமா நடக்கிறாப்புல? ரவீந்திர சாமி நியாயமா பேசுறானா? நீங்கள்லாம் நியாயமா பேசுறீங்களா? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? மக்களுக்கு எல்லாம் தெரியத்தானே செய்யும். நிச்சயமா நிச்சயமா. சீமான் அவருடைய அரசியலுடைய தனித்துவமான பாதை என்ன, பிறர் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தவறாக எடை போடுறாங்கன்ற மாதிரி பல கருத்துக்கள் தெளிவாக பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.